ஹே ஃப்ரெண்ட்ஸ், சச்சின் எதுக்கு இப்படி பதுங்கி பதுங்கி வரான்? சரி வாங்க, நாமளும் என்னன்னு போய் பாப்போம். உன்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ கீழே வைப்பா. அதானே வந்ததுல இருந்து பாக்குறேன், ஸ்நாக்ஸ் பாக்ஸ கீழேயே வைக்க மாட்ற. இல்ல இன்னைக்கு முழுக்க இத நானே தான் வச்சிருப்பேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் இருக்கு. வேற யாரும் எடுத்து சாப்பிட கூடாது. டே ராம்போ, இங்க யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க, பயப்படாம இரு. ஐயோ, நான் சொன்ன மாதிரியே யாரும் என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸை எடுத்துட்டாங்க. ஏய் சச்சின், இது உன்னோட வேலை தானே எனக்கு தெரியும். ஒழுங்கா வெளியே வா. டேய் ராம்போ, இனிமே நீ பயப்பட வேண்டியதில்ல. இங்க பாரு. டே சச்சின், என் ஸ்நாக்ஸ் பாக்ஸை ஏன்டா இதுக்கு கயிறு போட்டு கட்டின? இதை எப்படிடா திறக்கிறது? ஏன்டா கத்துற? இதுதான்டா கயிறு பூட்டு, ரொம்ப ஸ்ட்ராங். எந்த திருடனும் இதை திறக்கவே முடியாது. சச்சின், என்ன பண்ணி வச்சிருக்க? இனிமே அதை நம்மளாலையும் திறக்க முடியாது. டே சச்சின், உன்னை என்ன பண்ண போறேன் பாரு. ராம்போ, கூல் டவுன். இது சச்சின் மண்டைக்குள்ள வந்த மக்கு ஐடியா. ஆமா, இவன் ஒரு விஷயத்த முழுசா யோசிக்காம செய்யறதே இவனுக்கு பழக்கமா போச்சு. என்னடா சத்தம் இங்க? ராம்போ, அமைதியா இரு. சச்சின், எந்த ஒரு காரியத்தையும் முடிவு பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும்னு உனக்கு தெரியாதா? இந்த சச்சின் மாதிரி யோசிக்காம ஒரு வேலையை செஞ்சு மாட்டிக்கிட்ட ஒரு குருவும் அவரோட சீடர்கள் கதையை தான் இப்ப சொல்ல போறேன். இதுல இருந்து நீங்க எல்லாரும் பாடம் கத்துக்கணும். ஓஹோ, கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஒரு கிராமத்துல ஒரு சின்ன ஆசிரமத்துல பரமார்த்த குரு இருந்தாரு. அப்பாடா, இப்பதான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது, நீங்க என்ன நிஜமாவே சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்தீங்களாக்கும்? நேரா அங்கிருந்து தான் வர்றேன்டா. என்னோட செம்ம டைம் டிராவல் தெரியுமா? அடேங்கப்பா, எங்களால இங்க பக்கத்துல இருக்கிற சந்திரலோகம் கூட போக முடியலையே. நீங்க எப்படி நைனா அங்க வரைக்கும் போயிட்டு வந்தீங்க? அது சரி, அங்க நம்ம குருவுக்கு குருவான சோற்று முட்டை இருக்காரா? ஆமா, ஆனா அவர் அங்க பயங்கரமா கஷ்டப்படுறாருப்பா. கந்தல் துணி கட்டி சோத்துக்கே தாளம் போடுறாரு. பார்க்கவே பாவமா இருந்துச்சு. எம்மாடியோ, இந்த பூலோகத்துல மகாராஜாவா ஆட்டம் போட்டவரு அங்க போய் சும்மா கையேந்தி பிச்சை எடுக்கிறதா? அட பாவிங்களா, இதை கேட்கறதுக்கு முன்னாடி என் காது ரெண்டும் செவிடா போயிருக்க கூடாதா? ஐயையோ. ஏங்க ஐயா, நீங்க நாளைக்கு மறுக்க அங்கேயே போவீங்களாப்பே? ஓ, கண்டிப்பா. ஒருவேளை போனா போவேன். அப்படியே ஆட்டங்க. நாங்க புது துணிமணி, காசு, பணம், சுருட்டு எல்லாத்தையும் தர்றோமுங்க நம்ம குருவுக்கு. எங்க குரு கிட்ட மறக்காம பத்திரமா கொடுத்து போடுங்க. இந்தாங்க, வழியில பஸ்ஸா தின்னுக்கிறதுக்கு சுட சுட புளிச்சோறு. ஆளை விடுங்கடா பைத்தியக்கார பயலுகளா. தரணி குருவே, நீங்க இல்லாத அந்த நேரத்துல கூட நாங்க ஒரு பயங்கரமான புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ணிப்புட்டோம் பாருங்க. உங்க குருநாதர் சோத்து முட்டைக்கு இனி கவலையே இல்லை. சொர்க்கத்துக்கு ஆள் அனுப்பி தேவையானதையெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கோம் குரு. ஏண்டா டேய், என்னடா செஞ்சீங்க? எனக்குன்னு ஒரு குருவே இல்லையடா. எவனோ ஒருத்தன் உங்களை பச்சையா ஏமாத்திட்டு போயிட்டான் போல. சரிடா, ஏமாந்தது இருக்கட்டும். அதே ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம ஊர் அரசனையே ஏமாத்திடலாம் வாங்க. மன்னா, நாங்க நேத்து ராத்திரி சொர்க்கம் போய் வந்தோம். உங்க தாத்தா அங்க பிச்சை எடுத்துட்டு திரியிறாரு. ஆமாங்க அரசே, அதுக்காக வேண்டி இந்த ராஜ குடும்பமே ஊர் ஊரா பிச்சை எடுக்கலாமாங்க? இது என்னங்க நியாயம்? உங்களுக்கே இது அடுக்கிறதா? அவர் உங்ககிட்ட நிறைய பணம், துணி, குதிரைகள் 2 வாங்கி வர சொன்னாரு. எங்க கிட்ட கொடுங்க, பத்திரமா கொண்டு போய் கொடுத்துட்றோம். யாரங்கே இந்த 5 முட்டாள்களையும் 5 நாளைக்கு சிறையில் தள்ளுங்க. அரசே, என்ன இது? நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? உங்க தாத்தா தானே சொன்னாரு. யாரை ஏமாத்த பாக்குறீங்க?
என் தாத்தா இன்னும் சாகவே இல்லையே. இங்க பாருங்க, இவர்தான் உயிரோட தான் என் பக்கத்துல உட்கார்ந்திருக்காரு. ஐயோ, தாத்தா உசுரோட இருக்காரா இல்ல செத்து போயிட்டாரான்னு கூட தெரியாம வந்து இப்படி முண்டிக்கிட்டு நிக்கிறமே. ஐயையோ ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே. பாத்தியா சச்சின், தாத்தா செத்துடாரா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம போனதுதான் குருவும் சீடர்களும் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆமா ஸ்கை, சச்சினும் அதே தப்பு தான் பண்ணான். உன் பழைய பூட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கயிறு பூட்டு எப்படி வேலை செய்யும்னு அவசரம் பார்க்காம செக் பண்ணியிருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் முடிவு பண்ணக்கூடாது. ஹேய், என்னோட தேன் மிட்டாய். பாத்தீங்களா, முட்டாள்கள் தப்பு பண்ணுவாங்க, ஆனா புத்திசாலிகள் அந்த தப்ப உடனே சரி செய்வாங்க. இந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ், காமெடி அட்ராசிட்டி பார்க்க தயாரா? அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அடிச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.